ஒரு காட்டில் கோழியும் பருந்தும் வாழ்ந்து வந்தன. கோழி தன் குஞ்சுகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அதை பார்த்த பருந்திற்கு மிகவும் பொறாமையாக இருந்தது. அந்த பருந்து என்ன செய்யலாம் என்று யோசித்தது. அதன் பிறகு அந்த கோழியின் ஒவ்வொரு குஞ்சுகளை தூக்கி கொண்டு பறந்து சென்றது. கோழி மிகுந்த வேதனையில் வாடியது. அந்த பருந்து ஒரு ஆலமரத்தில் கூடு கட்டி அந்த கூட்டில் தன் முட்டைகளை போட்டு அடகாத்து வந்தது. அப்போது கோழியும் மறுபடியும் முட்டைகளை போட்டு அடகாத்து வந்தது. ஒரு நாள் பெரிய காற்றுடன் மழை பெய்தது. அப்போது பருந்து வெளியே போய் திரும்பி வர முடியாமல் மழையில் மாட்டிக்கொண்டது. புயற்காற்றுடன் மழை பெய்ததால் அந்த ஆலமரம் சரிந்து முறிந்து விழுந்தது. பருந்தின் கூடு உடைந்து அதன் முட்டைகள் விழுந்து நொறுங்கின. அப்போது அதை கண்ட கோழி ஓடி சென்று உடையாமல் இருந்த முட்டைகளை தூக்கி சென்று தன் முட்டைகளோடு சேர்த்து அடகாத்து வந்தது. இது பருந்திற்கு தெரியாது. பருந்து தனது முட்டைகளை இழந்து விட்டதை நினைத்து மனம் வருந்தி வேதனைப்பட்டது. ஒரு நாள் கோழி அடைகாத்த முட்டைகள் குஞ்சு பொரித்தன. 5 கோழி குஞ்சுகளும் 3 பருந்து குஞ்சுகளும் முட்டையில் இருந்து வெளிவந்தன. கோழி தன் குஞ்சுகளுடன் சேர்த்து பருந்து குஞ்சுகளையும் தன் பிள்ளைகள் போல் வளர்த்து வந்தது. ஒரு நாள் அந்த பருந்து கவலையுடன் பறந்து வந்து அங்கிருந்த ஒரு மரத்தின் மீது அமர்ந்திருந்து தன் முட்டைகளை நினைத்து வேதனைப்பட்டது. அதன் பின்பு கீழே குனிந்து பார்த்தது. கோழியும் அதன் குஞ்சுகளும் சந்தோஷமாக இருப்பதை கண்டுகொண்டது. அது என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்த்தது. அங்கு கோழி குஞ்சுகளுடன் வித்தியாசமான 3 குஞ்சுகளை கண்டது. அது என்ன என்று பார்க்க எண்ணி மரத்திலிருந்து தரைக்கு வந்தது. ஒரே ஆச்சரியமாக இருந்ததாம் அந்த பருந்திற்கு. கோழி பருந்தை பார்த்து கேட்டது, என்ன ஆச்சரியமாக பார்க்கிறாய்? இவைகள் எல்லாம் உன்னுடைய குழந்தைகள்தான் என்று சொல்லியதாம். அதற்கு பருந்து, என்ன சொல்கிறாய், இது எப்படி நடக்கும் என்று கேட்டது. கோழி நடந்தது எல்லாம் பருந்திடம் சொல்லியது. பருந்து கோழியை பார்த்து கேட்டது, நான் உன் எதிரி, உன் பிள்ளைகளை கொன்று இருக்கிறேன். உன்னால் எப்படி என் குஞ்சுகளை காப்பாற்ற முடிந்தது என்று கேட்டது. அதன் கேள்விகளுக்கு கோழி பதில் சொன்னதாம், நானும் ஒரு தாய் தானே. ஒரு தாய் தன் பிள்ளைகளை இழந்து விட்டால் அதன் வேதனை எப்படி இருக்கும் என்பதை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த வேதனையை நான் உனக்கு தர விரும்பவில்லை என்று சொல்லியது. அதன் பின் பருந்து தனது தவறை உணர்ந்து மனம் வருந்தி கோழியிடம் மன்னிப்பு கேட்டது. இனிமேல் நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ செய்த இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ ஏதும் ஆபத்து வந்தால் என்னை நீ அழைத்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். இன்று முதல் நீயும் நானும் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு தன் குஞ்சுகளுடன் சந்தோஷமாக பறந்து சென்றது.